ஹைஸ் நான் ஜஸ்வனா. பத்தி எரியும் வெடிக்கும் நிலையில் இருக்கும் சரக்கு கப்பல் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரளால நடுக்கடல்ல ஒரு சரக்கு கப்பல் வந்து பத்தி எரிஞ்சிருக்குது. தீயணைப்பு வீரர்கள் அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா முடியல. இப்போ வந்து வெடிக்கும் கண்டிஷன்ல இருக்குது. அந்த கப்பல்ல மொத்தம் 22 பேர் பயணிச்சிருக்காங்க. அந்த 22 பேர்ல 18 பேர தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 4 பேர் மாயமாயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த கப்பல் வந்து சிங்கப்பூர் கப்பல். எம்.வி. வான் ஹை 503 இந்த கப்பலோட நேமே இதான். சரியா? இந்த கப்பல் வந்து இலங்கையில இருந்து மும்பைக்கு போய் கொண்டுட்டு இருந்து. அப்போ கேரளா வழியோட அந்த கப்பல் வந்து பயணிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா எங்க வந்தபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால கோழிக்கோடு மாவட்டம் பேப்பூர் கடற்கரையில சுமார் அ கரையிலருந்து 144 கிலோமீட்டர் அந்த தொலைவுல தான் இருக்கும். சரியா? நடுக்கடல்ல. அப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த கப்பல்லேருந்து ஒரு பகுதி வந்து தீ எரிய ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அதுல இருக்க கொள்கலன் மூலமா ஒண்ணு வந்து தீ பத்தியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப எரிய ஆரம்பிக்குது. அந்த கப்பல்ல கிட்டத்தட்ட எத்தன பேர் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் உட்பட 22 பேர் பயணிச்சிருக்காங்க. அந்த 22 பேருமே என்ன பண்றாங்கன்னா, இது வந்து கப்பல் வந்து எரிய ஆரம்பிச்சுச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம வந்து இனி நம்மள காப்பாத்த முடியாது. நம்ம வந்து கடல்ல குதிச்சுருவோம். திடீர்னு அந்த கொள்கலன் வந்து வெடிச்சு சிதறிறக்கூடாதுல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த 22 பேருமே குதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கப்பல் வந்து வேகமா தீ வந்து பத்த ஆரம்பிச்சிருக்குது. சரி அந்த கப்பல்ல என்னென்ன கொள்கலன்லாம் இருந்திருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். ரசாயன பொருட்கள் சரியா? குளோரோஃபார்மேட், டைமெத்தின் சல்ஃபைடு, ஹைசோமெத்தில்ஸ், டிசோசயனைட் போன்ற ஆபத்தான ரசாயன பொருட்கள் வந்து அந்த கப்பல்ல வந்து இருந்திருக்கு சரியா? இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமா அந்த கப்பல் வந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் வந்து இந்திய கடலோர காவற்படைக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த கடலோர காவல்படை என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்துல போங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் தீ எரியுறது பார்த்தாங்க. மொத்தம் 22 பேர் வந்து குதிச்சிருக்காங்கல்ல, அவங்கள வந்து காப்பாத்துறாங்க. காப்பாத்தும்போது விமானம் மூலமா சரியா காப்பாத்துறாங்க. கிட்டத்தட்ட 18 பேர தான் காப்பாத்தியிருக்காங்க. அப்போ அந்த 4 பேர் 22 பேர் உண்டுல, இன்னும் 4 பேர் உண்டுல அவங்களையும் வந்து தேடியிருக்காங்க. அவங்க எங்கேயுமே இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஆ அந்த 18 பேரையுமே அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த 18 பேரையும் காப்பாத்தி கொண்டு வந்தாங்கல்ல, உடனே எங்க கொண்டு வரப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவின் மங்களூர், பனம்பூர் துறைமுகத்துக்கு வந்து கொண்டு வர வச்சாங்க. அதுக்கு பிறகு அங்க மங்களூருவில் உள்ள மருத்துவமனை மருத்துவமனையில வந்து அந்த 18 பேத்துக்குமே தீவிர சிகிச்சை வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு சிலர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து காயம் இல்லாம தப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிகிச்சை நடந்துட்டு இருக்குது. சரி இன்னும் 4 பேர் உண்டுல்ல. அந்த 4 பேர என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடுதல் பணி வந்து தீவிரமா நடத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல் வந்து பத்தி எரிஞ்சிட்டு இருக்குல்ல. அந்த கப்பல என்ன பண்றாங்கன்னா, நைட்டும் பகலுமா சேர்ந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் அதாவது கடலோர காவல்படை வந்து என்ன பண்றாங்கன்னா, அத அணைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா வந்து அணைக்க முடியல. இப்ப என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் இன்னும் அதிகமா வந்து தீ எரிஞ்சுகிட்டே இருக்குது. அதுல இருக்க ரசாயன பொருட்கள் வந்து வெடித்து சிதறும் வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து சொல்றாங்க. அ ஏன்னா அவங்களால முடியல. அதுல இருக்கதும் ரசாயன பொருட்கள் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டான பொருட்கள் அந்த மாரி சொல்றாங்க. இப்ப 4 பேர் என்ன ஆனாங்கன்னே அவங்க தெரியாம புதிரா இருக்காங்க. நைட்டும் பகலுமா அதையுமே அலசி தேடிட்டு வராங்க. அந்த 4 பேத்த யாரெல்லாம் தேடிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படையின் கப்பல் ஐஎன்எஸ் சூரத் மீட்பு நடவடிக்கை அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரோன் மூலமா வந்து அந்த அந்த பிளேஸ்ல நடந்த கொஞ்சம் சரவுண்டிங்ல அந்த ட்ரோன் மூலமா வந்து எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு பக்கம் தேடிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து விமானங்கள் மூலமா வந்து தேடுறாங்க. எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு. பட் இன்னும் எதுவுமே தகவல் தெரியல. அவங்க என்ன ஆனாங்களே தெரியல. அவங்களுடைய கதி என்னன்னும் தெரியல. பட் மீட்பு பணி வந்து தீவிரமா தேடிட்டு வராங்க. சரி அடுத்ததாட்டு இந்த சம்பவம் கேரளால நடந்திருக்குது.
கேரளா அரசு நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா முதலமைச்சர் பினராஜி விஜயன் அவர் வந்து இந்த மீட்கப்பட்டவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து கொஞ்சம் நெறைய சிகிச்சை வந்து குடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஆ கோழிக்கோடு மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு வந்து உத்தரவிட்டுருக்காங்க. அதாவது இந்த கண்காணிச்சுட்டு வாங்க. என்ன நடக்குது? அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்? அந்த கப்பல் இப்ப இந்த என்ன என்ன நிலைமையில இருக்குது? எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். கண்காணிச்சுட்டு வாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் வந்து இந்த சம்பவத்த வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. அடுத்ததாட்டு இப்போ இப்போ சுற்றுச்சூழல் வந்து கவலைக்கிடமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் ஜூன் 9ஆம் தேதி நடந்துச்சு. சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலோட தீய வந்து அணைச்சிரலாம் அப்படின்னு நினைச்சு தான் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து பண்ண முடியல. காரணம் அதுல இருக்க ரசாயன பொருட்கள். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரசாயன பொருட்கள் வந்து வெடிக்கும் தன்மையில இருக்குது. அப்படி வெடிச்சுச்சுன்னா, அந்த சரவுண்டிங்ல தீ அணைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த சரவுண்டிங்ல எந்த ஒரு உயிரினமே வாழாது. அதான் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் அந்த கடலுக்கடியில வந்து இந்த மீன் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் இறந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் மீன் பிடிக்கும் மீனவர்கள் வந்து கடலுக்கு கொஞ்சம் போக முடியாது. ஏன்னா, அந்த எஃபெக்ட் இருக்கும். கடல்ல அது கலக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ. சரி, இப்ப வந்து அ இந்த கப்பல்ல எப்படி தீ விபத்து ஏற்பட்டுச்சு? அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தோணும்ல. திடீர்னு அந்த சரக்கு கப்பல் இலங்கையில இருந்து மும்பைக்கு தான் போகுது. நடுக்கடல்ல தான் போயிட்டுருக்கு. அது எப்படி வந்து தீ ஏற்படலாம்? அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் தோன்ற விஷயம் தான். அது என்னன்னு சொல்ல முடியல. ஆனா கன்ஃபார்மா யாருமே சொல்லல இன்னும். ஆனா ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அதுல இருக்கிற ரசாயன பொருட்கள் ஒண்ணு வந்து ஒரு லீக் ஆயி இல்லன்னா ஆமா லீக்கேஜ் ஆயி அந்த மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி உருவாகி தான் இந்த மாதிரி எரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பகுதியில இருந்து தான் எரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் சரசரன்னு சொல்லிட்டு தீ வந்து எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இன்னும் அதிகபூர்வமான தகவல் இன்னும் தெளிவா சொல்லல. இனி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இனி அதனுடைய தகவல வந்து மேலும் மேலும் மக்களுக்கு தெரிவிச்சுட்டு வருவாங்க. இன்னும் அந்த கப்பல்ல இருக்கிற ரசாயன பொருட்கள் வந்து வெடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு வராங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால அந்த நடுக்கடல்ல திடீர்னு வந்து தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அவங்க அங்க உள்ள எல்லாருமே வந்து அதாவது இந்த கப்பல்ல பயணிச்ச 22 பேர் வந்து கடல்ல குதிச்சிருக்காங்க. குதிச்ச ஸ்பாட்ல வந்து இந்த தகவல தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து கடலோர காவற்படையில வந்து அங்க ஸ்பெஷல் அனுப்பினாங்க. அதே மாதிரி அவங்களும் காப்பாத்துனாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் தான் அ காப்பாத்திருக்காங்க. இன்னும் 4 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்களையுமே அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணி, அங்க 4 பேர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வராங்க. நைட்டு பகலுமா பார்க்காம கூட அவங்க வந்து அது தீ அணைச்சுக்கிட்டு வராங்க. பட் அவங்களுடைய முயற்சி வந்து எதுவுமே அது அணைஞ்சிராதான்னு நெனைக்கிறாங்க. பட் அத அணைக்க முடியல. இப்பவும் இந்த கேரளா கவர்மெண்ட் வந்து நல்லா தான் நல்ல ஆட்கள் இன்னும் அனுப்பி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது அணைச்சிரணும். ரசாயன பொருட்கள் வந்து இதாயிறக்கூடாது. வெடிச்சு சிதறிறக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 4 பேர வந்து காப்பாத்தணும்னு நெனைக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டா வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து எல்லாமே சரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த 4 பேத்தையும் ட்ரோன் மூலமாவும், விமானங்கள் மூலமாவும் தேடுதல் பணிய வந்து தீவிரமா நடத்தணும்னு நெனச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 18 பேர்த்துக்கும் மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆ இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு என்னென்ன சேஃப்டி உண்டோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வராங்க. ஏன்னா இந்த அளவுக்கு கேரளா கவர்மெண்ட் எல்லாம் மும்முரமா எல்லாமே பண்றது வந்து நம்மளே ஒரு பெருமையா தான் நெனைக்கணும். சரி, இப்ப இந்த 4 பேர் என்ன ஆனாங்கன்னு இன்னும் வரைக்கும் தகவல் தெரிய வரல. இனி என்ன ஆனாங்கன்னு வந்து கேரளா கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து தகவல் தெரிவிப்பாங்க. இப்போ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.